ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுந்தரவள்ளி, என்ன நியூஸ்? வாங்க. மழையை பத்தி எதுவும் போட்டிருக்கா? எங்க இந்த சொல்லுமா. என்னோட அம்மாச்சி, அப்பா, தங்கச்சிங்க எல்லாரும் தீபாவளி வரிசை வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வராங்க. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமா. வரட்டும். நானும் எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அதோட இந்த முறையெல்லாம் தவறாம செஞ்சிடணும். அப்பதானே ஒரு பிடிமானம் இருக்கும். ஆமா, பிடிமானமா? இப்ப என்ன இவங்க கூட உறவு வச்சுக்கிட்டு வேர்ல்ட் ட்ரேடா பண்ண போறீங்க? மைசூர் மகாராஜா குடும்பம் பரிவாரத்தை கூட்டிட்டு இவளுக்கு சீர் கொடுக்க வராங்க. அதை நீங்க பெருமையா பேசுறீங்க. அசிங்கமா இல்ல? இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளவு குடும்ப கஷ்டத்துலயும் இங்க கிளம்பி வந்தா நீ சண்டை போடுவா, அசிங்கப்படுத்துவன்னு தெரிஞ்சிருந்தோம். தான் பொண்ணு வாழ்ற வீடு, தான் செய்ய வேண்டிய முறைய தவறாம செஞ்சிடணும்னு கிளம்பி வராங்கல்ல, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, பொண்ணு பொருள் லாரியில கொண்டு வராங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு. பாத்தியா, உன்னுடைய அளவுகோல் எப்படி இருக்குன்னு பாத்தியா? முதல்ல மைசூர் மகாராஜா குடும்பமான்னு கேட்டேன். இப்போ பொண்ணும் பொருளும் கொடுக்க போறாங்களான்னு கேக்குறேன். அப்படி பாத்தீங்கன்னா நாட்டுல 99% தீபாவளி பொங்கல்னு எந்த பண்டிகையும் கொண்டாட முடியாது. வசதி படைச்சவங்க வெறும் 1% பேர் தான் இருப்பாங்க. ஆனா வசதி இல்லாத ஜனங்க தான் இங்க அதிகம். யாரு கேட்டா உங்ககிட்ட இந்த அட்வைஸ் எல்லாம்? வக்கில்லாதவங்க எல்லாம் வியாக்கியானம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேரு வியாக்கியானம் இல்ல, உண்மை. அதை ஏத்துக்கிற அளவுக்கு உனக்கு மனப்பக்குவம் இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அதை சொல்லிடுங்க. என்ன பண்ணணும்? சீர்வரிசைங்கிறது பண்ற செலவுலையோ கொண்டு வர பொருள்லயே கிடையாது, செய்யற மனசுல இருக்கு. என்னதான் குடும்ப கஷ்டமா இருந்தாலும் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், இதை செஞ்சுதான் ஆகணும்னு கிளம்பி வராங்கல்ல, அவங்கள பாராட்டலன்னாலும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாம இருக்கணும். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் என்னால பேச முடியும். என்னங்க, அந்த பிச்சைக்கார குடும்பம் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இவங்க கொடுக்கற சீரெல்லாம் ஏத்துக்கிட்டா அப்புறம் நானும் அவங்களும் ஒண்ணு ஆயிடாது. இந்த பணம் வீடு வாசல் தவிர அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? மரியாதை, ஸ்டேட்டஸ், கௌரவம் எல்லாமே இருக்கு. இதே தான் நீ ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்க. நல்ல குணம் இல்லாத இடத்துல அந்தஸ்தும் கௌரவமும் இருந்தா என்ன, இல்லன்னா அதெல்லாம் நல்ல குணம் எங்களுக்கு நிறையவே இருக்கு. என்ன வரதானே போறாங்க? நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேக்குறா. அப்போவாது புத்தி வரட்டும். எங்க கேளுங்க பாப்போம். டாடி, அவங்களுக்கு தைரியம் இருந்தா முடிச்சா கேட்க சொல்லுங்க டாடி. ஏய், வந்துட்டான். நீ ஏண்டா? இல்ல டாடி, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பேச்சு இதெல்லாம்? அவன் மரியாதையா தானே வந்து சொல்றா. எங்க வீட்டுல இந்த ஆளுங்க வராங்கன்னு வந்து தன்மையா தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்ல. அதை விட்டுட்டு பிச்சைக்கார குடும்பம் வெளியே அனுப்பிடுவேன், துரத்தி அடிச்சிருவேன்னு சொன்னா அப்புறம் நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்காங்களா? என்னமா அவங்க வேலைக்கார குடும்பம் எதுவுமே இல்ல, இவங்களுக்கு தான் ஏதோ டன்னு கணக்குல கௌரவம் கொட்டி கிடக்குதுன்னு பீத்திக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் அசிங்கப்படுத்தி பேசுறதா இவங்களோட கௌரவமா? அதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்களா? டேடி, அவங்க ஒன்னும் யாரோ ஒருத்தங்க கிடையாது, என்னோட மாமனாரு. இதோ என் வைஃபோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க வரும்போது எப்படி மரியாதையை தரணுமோ அந்த மரியாதையை தரணும். அதை விட்டுட்டு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் பண்ணிருவேன் டாடி. இத பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்ன அசிங்கம் நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பரவாயில்லையான்னு கேட்டு சொல்லுங்க. வர்றவங்களுக்கு எந்த விதமான மரியாதை குறைச்சலும் இங்க நடக்க கூடாது. ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க டாடி, தாராளமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கலாம். இல்லையா அது வரைக்கும் கோவில் கோலோன்னு எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு வரலாம் டாடி. இங்க யாருமே தடுக்கவும் போறதில்ல, கேட்கவும் போறதில்ல. அதையும் மீறி இங்க யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா டாடி நான் சும்மா இருக்க மாட்டேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும், பாத்துக்கோங்க. ஓகே நந்தினி, நீ வா
நாம ரொம்ப டயர்டா இருக்கோம், ஜூஸ் போட்டு குடிப்போம். கமான், என்ன ஜூஸ் சாப்பிடலாம்? சூப்பர் ஜூஸ் போட்டு குடிப்போம் நாம. ஓகேவா? போ சீக்கிரம் ஜூஸ் போடு. போ கமான் சீக்கிரம். நந்தினி சீக்கிரம் ஜூஸ் போடு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்ல, இப்ப நான் ஜூஸ் குடிக்கணும். நீயும் டெய்லி ஜூஸ் குடிக்க